லேசா மழை பெஞ்சா கூட போதும், எங்க பார்த்தாலும் தண்ணி நிக்குது. 3 நாளைக்கு முன்னாடி லேசாத மழை தூரல், தண்ணி நிக்குது. ஜே.கே. மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேல்முறையீடு குறித்து விளக்கினார், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த கழிவுநீர் அகற்றுகின்ற அதை பார்க்கிற நேரத்தில் லேசா மழை பெஞ்சா கூட போதும், எங்க பார்த்தாலும் தண்ணி நிக்குது. 3 நாளைக்கு முன்னாடி லேசாத மழை தூரல், தண்ணி நிக்குது. அது கழிவுநீர் வெளியேற்றக்கூடிய வாய்ப்பு இல்லாத காரணத்தால் தேங்கி நிக்குது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு கழிவுநீர் எங்கும் மழைநீர் எங்கும் தேங்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்னவென்று சொன்னால், பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது, அதில் இணைப்பை பெறாமல் செப்டிக் டேங்க் மூலமாக வைத்துக் கொள்கிறார்கள். அவை சுத்தம் செய்வதற்கு அரசுடைய அனுமதி பெறாமல் சென்று சில அங்கே ஆக்சிடென்ட் நடக்குது. அதை தான் தடுக்க வேண்டிதான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. எனவே இப்போது மழைநீர் வடிகளாக இருந்தாலும் சரி, அது செப்டிக் டேங்கிலிருந்து வருகிற தண்ணியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் தேங்கி நிற்பதற்கு காரணம் பல்வேறு இடங்களில் பல பணிகள், சாலை பணிகள் நடக்கிறது, மெட்ரோ திட்ட பணிகள் நடக்கிறது. அதனால்தான் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதையும் பார்த்து இப்போது சரி செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்கும் தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். மாண்புமிகு செல்வப்பிரது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு சென்னையை ஒட்டியுள்ள சுற்றுப்புற பகுதிகளில் குறிப்பாக இந்த கழிவு நீர்களை எடுத்து சென்று மண் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு எந்தெந்த பகுதிகள் இருக்கிறதோ அங்கே கொட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு அடுத்த தலைமுறைக்கு நீர் வளத்தையும் மண் வளத்தையும் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உடனடியாக இப்பொழுது மிகவும் நவீனமான கருவிகள் வந்திருக்கின்றன, டேங்கர்கள் வந்திருக்கின்றன. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 35%இலிருந்து 50% அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தில் சப்சிடியை உயர்த்தி இருக்கிறார், அவர்களுக்கு கொடுக்கும். அப்படி ஒரு 2000 வாகனங்களை யார் யாரெல்லாம் இந்த தொழிலில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கொடுத்து நீர் வளத்தையும் மண் வளத்தையும் பாதுகாப்பதற்கு நகர்ப்புறத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்பது தங்கள் வாயிலாகிறது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோல வாகனங்கள் குடிநீர் நம்முடைய சென்னை பெருநகர குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக அனுமதி தரப்பட்டு அந்த அனுமதி பெற்ற வாகனங்கள் தான் எடுத்து செல்ல முடியும். அனுமதி பெற்றிருக்கிற வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. எங்காவது வேறு இடத்தில் தவறான இடத்தில் அவர்கள் கொட்டி விடுவார்கள், ஆனால் அவர் நடவடிக்கை எடுத்து பறிமுதல் செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நீங்கள் டிக்கி என்ற ஒரு அமைப்பு டெல்லியிலிருந்து கொண்டு வந்து உங்கள் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதில் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ கழிவின அந்த பகுதியில் வேலை செய்த துப்புரவு பணியாளருடைய பிள்ளைகளுக்கு 60 பிள்ளைகளுக்கு மேலாக வாகனங்கள் வழங்கி அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தவறான இடத்தில் எங்காவது நல்ல இடத்தில் அந்த தண்ணீரை கொட்டுவிட்டு செல்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது செய்யப்படும்.